கன்னியாகுமரி நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பை அவர்களே, அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. மணியோ 12:30. அண்ணா கூறியதை போல 20 முழுவதும் இளைஞர்கள் கூட்டம் 1967க்கு பிறகு 20 முழுவதும் எப்பயுமே அண்ணன் சொல்ற மாதிரி சிறுபான்மைய மக்கள் இந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள்னு சொல்ல மாட்டோம், எல்லோரும் சமம் என்கின்ற மனிதத்தை உருவாக்குவோம். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. இனிமேட்டு நீங்க எந்த இடத்துலயும் பயப்படாதீங்க. மனோ தங்கராஜ் அண்ணா பிஸியா இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லா வந்து கல்ல வெட்டி கேரளாக்கு அனுப்புற ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லா வந்து கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிட்டு இருக்க. கா போடுறா கா மாதா போடுவாங்க. அப்புறம் அண்ணா சொன்னாரு, திருச்சி வேலுசாமி அண்ணா, எனக்கு அவருக்கு நிறைய உறவு இருக்கு. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்? உடனே ஆளுங்கட்சி நினைச்சுக்குவாங்க ஏதோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அவரும் திருச்சிக்காரரு, நானும் திருச்சிக்காரரு. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அம்மாவும் என்னுடைய அம்மாவை வந்து 5 வயதுல வந்து என் முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்தாங்க. சென்டிமெண்ட். அப்ப நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல சேரும் பொழுது என்னுடைய உணர்வு ஒன்னேதான் இருக்கும், எப்படியாச்சும் நக்ஸலைட் ஆகணுங்கிறது என் குறிக்கோள். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுல. நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? இந்த நாட்டுல சமநிலை இல்லை. சமநிலை, சமதர்மம், சமூக நீதி பாதிக்கப்படக்கூடிய இடம் மக்கள் கிட்ட இல்லை, அரசியல்வாதி கிட்ட இருக்கு. எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். பாதிக்கப்படக்கூடிய இடம் மக்கள் கிட்ட இல்லை, அரசியல்வாதி கிட்ட இருக்கு. புரியல ஜோஷி, 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படிதான் கேள்விப்பட்டதே இல்ல. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். உங்களுக்கு தான் தெரியும் நான் எங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்தேன்னு. எங்க கொள்ளடிக்கிறாங்களோ அங்க இருந்தா வேலை பார்த்து வந்திருக்கு. அதனால எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியும். தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை கொடுப்போம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில என்ன தெரியுங்களா ஒரு ஸ்டோரி? எங்களுடைய நிர்மல்குமார் சட்ட வல்லுனர் அவருக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்குன்னு. நிர்மல்குமார் சட்ட வல்லுனர் யாரு? அமைதிப்பட படம் பார்த்திருக்கீங்களா? ஏன் மணி, நமக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்கள் அப்படின்னு சொல்லும் போது மணி சொல்லுவாரு, அண்ணா நமக்கு மோட்டை கிடைக்காதுண்ணா. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ணே, ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? நமக்கு மோட்டை கிடைக்காதுண்ணா. அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. நம்ம எதுவுமே செய்யலனா இந்த 4 வருஷமா அப்படின்னு 2 பேத்தி கலகத்தை மூட்டி விடு, 10 வச்சிரு, ஆட்டோமேட்டிக்கா சண்டை போட்டு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கியது திமுகவும் இந்து முனையும் சேர்ந்து. எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், செக்குலரிசம் ஃபோர்ஸ், சமூக நீதி மத சார்பின்மையை நோக்கி உருவாக்கிய கட்சி எங்களுடைய கட்சி. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, திமுகவுடைய கொள்கைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்தியா டுடேல ஒரு சர்வே போட்டுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த திமுக கூட்டணி 33%, டிவிக்கு மட்டும் 31%. அதாவது இவங்க கொள்கைன்னு பேசுறாங்கல்ல. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் நிறைய படிச்சேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன்ல ஒரு 8 வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். வா, என்னால நம்ப முடியலடா. சோ எல்லா விஷயம் படிச்ச பிறகு ஒரு கன்க்ளூஷன், ஒன்னு லெஃப்ட் விங் இல்ல ரைட் விங், இவ்வளவுதான். இந்த உலகத்துல 2 ஐடியாலஜி தான், அவ்வளவுதான். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். ஆதவர்ஜுனா யார்? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேக்குறேன். ஆதவர்ஜுனா யார்? மென்டல். கொன்னுடுவேன். ரொம்ப சாதாரண ஆள், ஒரு சாதாரண விவசாயியுடைய பையன். புறம்போக்கு டேய்,
இப்போது சொல்றேன், அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில புரியணுமா? ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இப்ப விரல் எப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. டேய் இங்கடா டேய் உன் பொண்டாட்டில உன்னை எப்பறா மதிக்கிறான்? 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுண்ணே. புரட்சியாளருடைய கொள்கை என்ன நம்பலாம்? யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள். ஏய் என்னடா இது? தலைவர் விஜய் அவர்கள் காசு இப்போ காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளர்றாம்பா வாணி. எக்காரணத்து கொண்டும் மத பெரும்பான்மைவாதிகளுடன் சேர மாட்டாரு. இந்த உலகத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். கிரிக்கெட் விளையாடுறோம். செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனா சொல்றோம். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட. ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான். அடிச்சு வெளுக்கணும், அவ்வளவுதான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான். எழுதுறா. அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு. சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்கறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. திறமை மட்டும் இல்ல, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனா நம்பர் 1 ஏன் அப்படி ஆனார்? என்னடா பிகர கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கிட்ட வாங்க சொல்ல. என்ன விஷயம்? என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க, எங்கள் அம்மா அப்பா. எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, அதனால் இருட்டிலேருந்து என்னை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஃபீல்டில் வந்து நான் ஒத்துக்கிறேன், நான் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் நான் வந்துட்டேன். அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல கொஞ்சம் ஒரு முடியாதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா. மறுபடியும் பிடிவாதம் பிடிச்சி நான் வந்துட்டேன். பிடிவாதம் இருந்தது என்கிட்ட. அதே நேரத்தில் நான் வந்து 10 கம்பெனி ஏறி இறங்கி அப்படிலாம் நான் எந்த கஷ்டமும் படாமல் நான் வந்துட்டேன். இப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு உறுதியை சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஓ நீ அப்படி வரியா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில் உங்களோட வந்து நிப்பார். அனைத்துலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க. ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பில்லை ராஜா. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம்.